வரும்போது ஹரி மதுரையில இருந்து கத்துவான், டேய் அலெக்ஸா போனறான் எடுத்தாதானே அவனுக்கு இருக்குடி உனக்கு. கோயம்புத்தூர் கோயம்புத்தூரா? சரி, அவங்க நேர்ல போடாது. ஒரே நிமிஷம், யாருக்காச்சும் தெரியுங்களா கீதா ஜீவன் அவர்கள் நேர்ல போய் ஆனா மனச டேய் திடமா சும்மா கேக்குங்க. அலெக்ஸ். இல்ல கீதா ஜீவன் அவர்கள் வாங்க. கீதா ஜீவன் மினிஸ்டர் அவர்கள் வந்து நேர்ல ஏதாவது போய் பார்த்தாங்களா? அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணை, அவங்க குடும்பத்தை அவங்க போய் பார்த்தாங்களா? இது பண்ணாங்களா? அவங்க டாபிக் மட்டும் தான் டைவர்ட் போனாங்க. பண்றாராமா. அவங்கதான் கூட இருந்தாங்க ப்ரோ. ஓ, அவங்க நேத்தே அவங்களும் சேர்ந்து போனாங்க. விரட்டி அடிக்கப்பட்டாங்களா? ஓகே ஓகே. ஆமா 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 ப்ரோ, அவங்களும் ஆமா சேர்ந்து வாக்களிக்கப்பட்டாங்க. சேர்ந்து விரட்டு சரி அடிக்கப்பட்டார். அவங்க இல்ல அவங்க வேற நேத்து இல்ல லைவ் ஒரு நைட்டே பண்றா. நிமிஷம், இன்னைக்கு நேத்து நைட்டே போனாங்க ப்ரோ. இன்னைக்கு ஆதவ நேத்து நைட்டே போனாங்க. ஆனா மக்கள் வந்து அவங்கள பெருசா இது அமிச்சிட்டாங்க, திருப்பி அமிச்சிட்டாங்க. அலெக்ஸ் டாபிக் மாத்து அலெக்ஸ் மேல அலைன்ஸ் அதான் தூக்கிட்டு அதான் இதை ஒரு போடு. நிமிஷம் உங்களுக்கு இல்ல தூத்துக்குடி போடு. ஆதவ அர்ஜுன் தூத்துக்குடி மட்டும் அது ஆதவ அர்ஜுன் போனாரு தூத்துக்குடிக்கு. அப்பா அது கொண்டு ஆனா வாடா, அது அதான் கொண்டு வா. நம்ம சார்பில் கொண்டு வர நாங்களா தூத்துக்குடி கொண்டு வந்து இங்க வைக்க முடியும்? டைட்டில் இல்ல தான் ப்ரோ, மாத்த முடியும். இருங்க, எனக்கு மாத்து புரியல. மாத்து. கனிமொழி எப்போ அது எந்த வீடியோன்னு தெரியல, சிரிச்சுட்டே போறாங்க, சிரிச்சுட்டே கார்ல ப்ரோ ஏறுறாங்க. சிரிச்சிட்டு போறது வந்து பிரஸ் அங்க மீட், பிரஸ்காரங்க வந்து கேள்வி கேட்பாங்க. அதுக்கு வந்து அந்த அம்மா சொல்லுது, எனக்கு தொண்டவலி, எனக்கு தொண்டவலி. அந்த அம்மா பல வருஷமா சிரிச்சுக்கிட்டு தான் போறாங்க. நீங்க வேற அவங்களுக்கு என்ன? ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஆனா ஹரி இல்ல ஒரு நிமிஷம் ப்ரோ, யார் மைக் அது சேவிய மியூட் பண்ணு. விஜய் சொல்லுங்க, விஜய் ஆண்டோம். இல்ல ப்ரோ, அவர் பிரஸ்ல கேட்ட கொஸ்டின் என்னன்னா, அகைன் நீங்க வந்து இந்த மாதிரி ஒரு சம்பவத்துக்கு அப்புறம் லைக் அவன் அப்படிதான் சொல்லல, லைக் இந்த மாதிரி விரட்டி அடிக்க மைண்ட்ல வச்சுக்கிட்டு நீங்க அகைன் தூத்துக்குடியில வந்து போட்டி போடுவீங்களா அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டான். அதுக்கு சிரிச்சுக்கிட்டே வணக்கம் போயிட்டு வருவா அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டாங்க. இதுதான் நடந்தது ப்ரோ. அது மட்டும் சொல்லல, வணக்கம் எனக்கு சொல்ல, தொண்டவலின்னு தொண்டை சொல்லுது ப்ரோ. வலிக்குதா, தொண்டை வலிக்குது அப்படிதான் சொன்னாங்க. நான் சொல்றேன். ஆக்சுவலி அவங்க கேட்டது என்னன்னா, அதாவது நீங்க சட்டமன்ற தேர்தல்ல நீங்க போட்டியிட போறீங்களா அப்படின்னு, அதாவது இந்த அசெம்பிளி எலெக்ஷன்ல. அப்ப அவங்க சொல்றாங்க எனக்கு தொண்டை வலியப்பா, உடுப்பா ஆளை உடுங்கப்பா. இல்ல ப்ரோ, என்ன மைண்ட் செட்னே தெரியல. அலெக்ஸ் என்ன இதே மைண்ட் மாதிரி செட்னே கேள்விய தெரியல. இல்ல ப்ரோ, இதே அவங்க கேள்விய என்ன இடத்துக்கு வந்துட்டு போயிருக்காங்க, சிரிச்சுட்டே போறாங்க போகும்போது. புரியவே இல்லை ப்ரோ. ப்ரோ இதெல்லாம் இது இல்ல ப்ரோ, சிரிக்கிறதெல்லாம் என்ன சொல்றது. அப்புறம் இன்னைக்கு ஒரு மேட்ரு நடந்துச்சு. என்னன்னா, சிலிண்டர் எரிவாயு தட்டுப்பாடு இருக்குல்ல, நம்ம பொதுச் செயலாளர் வந்து இது தென் சென்னையில் வந்து நிறைய பேருக்கு வந்து அந்த இது எலக்ட்ரிக் குக்கர்லாம் கொடுத்து பொதுமக்கள்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த நலத்திட்ட உதவிகள்லாம் கொஞ்சம் போயிருக்கு. ப்ரோ அடுத்து ஆகாஷ் கஸ்டடி டெட்ல வந்து 28 இடத்துல ஆகாஷா அஜித் குமாரா? அடிபட்டிருக்கு. ஆகாஷ் தானே ப்ரோ அவர் பேரு? ஆகாஷ் தான். இது புதுசா? 28 சரி இடத்துல இருங்க ஒரு நிமிஷம். அஜித் வந்து எப்படியோ இருங்க கனிமொழி பத்தி ஒண்ணு சொல்லுங்க. சொல்லலாம்னு இருந்தேன். அவங்க பண்ணது எப்படி இருந்தா, இங்க ஒருத்தன் மீம் போட்ட ஞாபகம் இருக்கு. அது என்னன்னா, கேஷுவலா இருக்காராமா, புரியுதா? மேடம் தான் சிரிச்சா இல்லடா, மாதிரி நான் எதுக்கு தெரியுமாடா நான் ஊர்ல ஈகரா எவன் வெயிட் கேட்டாலும் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேவா? அவங்க எல்லாம் ஆட்சியில இல்லடா கனிமொழி சிஎம் சொல்றேன் ஆகணுமா? கேளுடா. அவங்க எல்லாம் ஆட்சியில இறக்கி விடப்பட்டு அவங்க எல்லாம் ஒரு ஒரு எதிர்கட்சின்னு கிடையாது, மூன்றாம் கட்சியா நிப்பாங்க பத்தியா? ஒரு இதாகி அந்த டைம்ல வந்து அவங்க சமூக பொறுப்பா இறங்கி இந்த மீடியாவுக்கு பேட்டி கொடுக்குறது, இந்த ரோட்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெழுகுவத்தி ஏத்தி நடக்கிறது, இந்த போராட்டம் பண்றது, அது இதுன்னு சொல்லிட்டு அப்பதான் பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து முழு நேர அரசியல்வாதியா பார்க்க முடியும். அது கடந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க. அது ரீசெண்டா கூட பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க. ஏன் எடப்பாடி ஆட்சியில இருக்கும்போது இவங்கெல்லாம் எதிர்க்கட்சியா உட்காந்துருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த அளவுக்குலாம் பார்த்தீங்கன்னா மோசமா இதா இருந்திருக்கு அந்த கட்சி திமுக. ஆனா திரும்ப அது வந்து நடக்கணும். பாரு, நீ வேணா பாரு. அந்த டைம்ல வந்து நீங்க வேணா பாருங்க. இப்போ இந்த கெத்து இதா போறாங்கல்ல, பந்தாவா போறாங்கல்ல, இதெல்லாம் அப்ப இருக்காது. அப்பல்லாம் பார்த்தீங்கன்னா மக்களோட மக்களா இதா இருக்கிற மாரி இருப்பாங்க. இவங்கள போய் தப்பா நினைச்சிட்டோமே, இவங்கள போய் ஓட்டு போடாத விட்டோமே அப்படி நினைக்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா அப்ப நடந்துக்குவாங்க. ஆனா விக்னேஷ் ப்ரோ, இன்னைக்கு லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ எவ்வளவு நடந்துச்சுன்னு பாத்தீங்களா? லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ விடுங்க. இன்னைக்கு கனிமொழி அக்கா போயிட்டு தூத்துக்குடியில பாக்க போயிருக்காங்க, எல்லாரும் ஓட விட்டாங்க. செய்தியாளர்கள் எல்லாம் கொஸ்டின் கேக்குறாங்க, தூத்துக்குடியில நிக்க போறீங்களா மேடம்? தொண்டை சரியில்லைன்னு ஓட்டாங்க. இல்ல இவ்வளவு நேரம் நாங்க இதான் பேசிட்டு இருந்தோம், நீங்க எங்க போனீங்க? நான் அந்த வீடியோ பார்த்துட்டு காது இருந்தேன். சரியில்லாத இருந்திருக்கும். வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்களா? இவ்வளவு நேரம் அதை பேசி இப்பதான் ஓஞ்சோம். காது சரியில்லை நம்ம பிரேமுக்கு.
இல்ல பிரேமையே வீடியோ தெரியாதா போட்டு இல்ல ஜாலியா இருந்தாரு இருங்கயா இதை இருங்க இன்னைக்கு தூத்துக்குடியில அவ்வளவுதான் இதெல்லாம் போய் ஆதவ அர்ஜுன்லாம் சந்திச்சது இதெல்லாம் இருக்கட்டும். நேத்து ஆதவ அர்ஜுன் தான் அவர் உண்மையதான் சொன்னாரு. யாரு நம்ம திரு ரஜினிகாந்த பத்தி. ஆனா நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா ஏய் இன்னைக்கு என்னடா இன்னைக்கு என்னடா தான் சொன்னாரு அவரை பத்தி? ப்ரோ அவர் தப்பாவே சொல்லல ப்ரோ. அவர் வந்து என்ன சொன்னாருன்னா ம், ரஜினி இது மாதிரி ஃபர்ஸ்ட் எம்ஜிஆர் வந்தாரு, அதுக்கடுத்து ம், ரஜினி வந்து பெரிய பவரோட வந்தாரு, வந்துட்டு ஆ, அவரை வந்து டம்ப் ம், பண்ணதே டிஎம்கே தான், ம், ஆமா டம்ப் அச்சு பண்ணதே விட்டானுங்கன்ற டிஎம்கே மாதிரி தான் சொல்லியிருப்பாரு. அப்படின்னு அதான் சொல்லிட்டு பின்னாடி அச்சு மென்ஷனும் பண்ணாரு. நான் வந்து அவரை பத்தி எதுவும் குறைவா நான் சொல்லல, தப்பா பேசல. ஜஸ்ட் ம், டிஎம்கே டம்ப் பண்ணதுன்னு சொன்னேன். அதை இப்படியே இவங்க பிளேட்டை மாத்திட்டாங்க. ரஜினியை வந்து ஆதவ் வந்து பயந்தாங்குழின்னு சொல்லிட்டாரு, பிஜேபி ம். கிட்ட போயிட்டான்ட்டு அப்படியே பிளேட்டை மாத்திட்டாங்க. ப்ரோ முதல்ல டைவர்ட் ஒரு பண்றதுக்கு நிமிஷம் இல்ல 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 ஒரு அவரு நிமிஷம் இருங்க. அவரு அப்படி சொல்லல. அவரு சொன்னதா இவனு மீடியால நியூஸ் போட்டானுங்க. இல்ல இல்ல ஆனா மீடியாலாம் மீடியால இல்ல நியூஸ் போட்டது என்னமோ உண்மைதான். இல்ல இல்ல ப்ரோ மீடியா இல்ல இங்க இங்க இல்ல ஒரு மேட்டர் சொல்றேன். நடந்ததை நீங்க ம், நோட் பண்ணி பார்த்தா இங்க ம், ரஜினி ஃபேன்ஸே என்ன பண்ணிட்டானுங்கன்னா அவங்களை பொறுத்தவரைக்கும் விஜய் அடிக்கிறதுக்கு ஒரு டாபிக் தேவை. அவனுங்க இப்போ இப்போ இந்த மேட்டரை ரஜினி எப்படி பார்த்திருப்பாருன்னு சொல்றேன். ம், ரஜினியே வந்துட்டு இப்போ ஆதவர்ஜன் ஸ்பீச்சே பார்த்தாலும் உண்மைதான்ட்டு போயிடுவாரு. உண்மைதான். ஏன் கலாய்க்கமோ இல்லை ம், திட்டமோ இல்லை எதுவும் பண்ணல. நார்மல் தான். அதை கரெக்டாக தான் பேசிக்கிற போல. டிஎம்கே அடிச்சானுங்க. இது ரஜினிக்கே தெரியும். அந்த அடி அடிச்சானுங்க. அதான். ஆனா இப்போ இவனுக்கு ரஜினி ஃபேன்ஸ் எப்படி தெரியுமா? எங்க தலைவரை நீ வந்துட்டு தொட நடிங்கிட்ட நான் எப்படா சொன்னன்ற மாதிரிதான். நான் சொல்லவே இல்ல இல்லையடா. நான் தான் இவனுக்கு இவனுக்கு தான் தலைவர் வந்துட்டு அடி போறானுங்க. வாங்கினாலும் பரவாயில்ல, இதை சாக்கா வச்சு நம்ம அடிப்பாங்க. ப்ரோ ஆமா ஆக்சுவலா அதேதான். இல்லடா அவனுக்கு ரஜினி மானம் முக்கியம் இல்ல, விஜய் தான் முக்கியம். ஆமா. அலெக்ஸ் ப்ரோ சொல்லுங்க. ஆதவர்ஜுனா வந்து லைக் வந்து இந்த போராட்டம் பண்ணும்போது அவர் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாரு. லைக் வந்து திருமணம் ஆன உங்களை பார்த்தா 2000 எல்லாம் உங்களை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி தான் வந்து வலிமை நிலை மக்களுக்கு நீங்க போராடுறதை பார்த்து தான் நான் வந்து விளிம்பு நிலை மக்கள். சொல்லுங்க. அரசியலுக்கே வந்தேன் அப்படின்றத சொன்னேன் அப்படின்னு சொன்னாரு. சாரி ப்ரோ, விளிம்பு நிலை. அந்த மாதிரி ம், அது ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாரு. நீங்க ஏன் இப்ப இதுக்கெல்லாம் வாய்ஸ் அவுட் பண்ண மாட்டீங்க, ஏன் நீங்க டிஎம்கே பார்த்து பயப்படுறீங்க, முதலமைச்சரை பார்த்தாலே அமைதியாயிடுறீங்க ஏன் அப்படின்னு கேட்டதுக்கு அவர் ஆன்சர் பண்ணல. ஓகேங்களா? இன்னைக்கு லைக் அந்த நேத்து ரஜினிகாந்த பத்தி சொன்னதுக்கு அவர் இப்போ வந்து பேட்டி கொடுக்குறாரு. என்ன சொல்றாரு? ஆதவர்ஜனாரை ஏன் அப்படி சொன்னாருன்னு தெரியல, அவர் தான் கேட்கணும். அது வந்து அப்பத்தமான ஒரு பொய். அவரே வந்து கட்டமைக்கிறாரு அந்த மாதிரி. டிஎம்கே டிஎம்கே பத்தி சொன்னா இவர் ஏன் வந்து ஆஜராகி அதுக்கு பதில் சொல்றாரு? அதே கொஸ்டினை நீங்க ஏன் இந்த இடத்துல வாய்ஸ் அவுட் பண்ணலன்னு சொல்லி நம்ம கேட்கும் போது அதுக்கு அவருக்கு பதில் இல்லை. இதெல்லாம் வந்து மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க, புரிஞ்சுக்கிறதெல்லாம். இல்ல ப்ரோ, ஒரே ஒரு மேட்டர் தான் என்னன்னா, ஒரு ஒரு சின்ன அவ்வளோ ஒரு சின்ன இன்சிடென்ட் மட்டும் ஒன்று சொல்லிடுறேன். ரஜினிகாந்த் அவர்களை வந்து பார்த்தீங்கன்னா திமுக எந்த அளவுக்கு கழுத்தறுத்துன்னா அவரை களவாரி விட்டுருக்குன்னு சொல்லிட்டு. அதாவது உங்களுக்கு கடந்த காலத்துல உங்களுக்கு சம்பவமே தெரியும். 96 பார்ட்டிக்கு அந்த எலெக்ஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா, அதான் அதிமுக வந்து ஆண்டவனாலையும் காப்பாத்த முடியாதுன்னு சொல்லிட்டு, அவரு வந்து ரஜினி சொல்லிட்டு அவரு யுஎஸ் போயிட்டாரு. இந்த இந்த பிளா பிளா திங்ஸ் எல்லாம் உங்களுக்கே தெரியும். ஓகேங்களா? அவ்ளோ ஃபேவர் பண்ண டிஎம்கேக்கு அவ்ளோ ஃபேவர் பண்ண ரஜினிகாந்த் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, லேட்டரலி அந்த 2000க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இவரு பாமகக்கும் பார்த்தீங்கன்னா கேக்குதா? ம். கேக்குது கேக்குது ப்ரோ. கேக்குதா? ஆ அதான் பாமகவுக்கும் பார்த்தீங்கன்னா, ராமதாஸ் ஐயாக்கும், இவர் ரஜினிகாந்த் அவர்களுக்கும் ஆகல. ஓகேங்களா? வீரப்பன பத்தி பேசுனாங்கன்னு சொல்லிட்டு. அந்த இஷ்யூல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கட்டத்துக்கு மேல கிளாஷ் எப்படி போச்சுன்னா, ராமதாஸ் ஐயா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இதுல ஐ திங்க் என்ன ஊரு? திருவண்ணாமலை. திருவண்ணாமலை மீட்டிங்ல ஒரு வாட்டி பார்த்தீங்கன்னா, ரஜினி அவர்கள வந்து பார்த்தீங்கன்னா, மீட்டிங்லயே பார்த்தீங்கன்னா, சேத்துல விட்ற பன்னின்லாம் சொல்லியிருக்காப்புல. ஓகேங்களா? இது அஃபிஷியலாவே பார்த்தீங்கன்னா, அது வீடியோஸ்லாம் இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா, கேட்கம்போது இதே கூட்டணி கட்சியில வந்து பார்த்தீங்கன்னா, இவரு தான் இருந்தாரு. யாரு பேர் என்னது? திமுக தான் பார்த்தீங்கன்னா, பாமக கூட இருந்துச்சு. ஒரு வார்த்தை எதுவும் கண்டிக்கல. ஏன் அந்த மாரி அவர கேட்கறீங்க? இது பண்றீங்க? எதுவும் ரஜினி அப்படியே வருத்தப்பட்டு சொன்னாரு. என்னன்னா, நான் ரிப்ளை குடுப்பேன். இது பண்ணுவேன். ஆனா என்னோட நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, உங்க கூட்டணியில இருக்காங்கன்னு சொல்லிட்டு, அப்படியே மனசு வெறுத்து போயி, வர்ற எலக்ஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா, அவரு டைரக்ட்டா நான் பிஜேபி ஸ்டாண்ட் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு, அதுவும் ஏடிஎம்கே கூட கூட்டணி வச்சிருந்த பிஜேபி கூட ஸ்டாண்ட் எடுத்தாரு அவரு. ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அவருக்கு ஒரு பிரச்சனைன்னு ஒண்ணு வரும்போது பார்த்தீங்கன்னா, அந்த கட்சி அப்படியே கழட்டி தான் விட்டுருந்துச்சு. ஓகேங்களா? ஸோ அது ரொம்ப ஒரு மோசமான ஒரு இது. என்ன சொல்றது? அவங்க எப்பயுமே பார்த்தீங்கன்னா, பெனிஃபிட்ஸ் வாங்கிக்குவாங்க. மத்தபடி பார்த்தீங்கன்னா, ரஜினி சார வந்து அந்த டைம்ல வந்து ரொம்ப இது அது ஒரு மாரி முதுகுல குத்துற மாரி. அதுல தான் அவரு சுத்தமாவே பார்த்தீங்கன்னா, இது டிஎம்கே அந்த சப்போர்ட் அது இதெல்லாம் விட்டு அவரு போனாரு. இன்னைக்கும் பண்ணதில்ல. அதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா, இது போயிட்டாரு. இப்ப ரீசென்ட் டேஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப தலைமை இல்லன்றதுக்காக பார்த்தீங்கன்னா, ஏணி சின்னத்துல ஒரு குத்து, தென்னமர சின்னத்துல ஒரு குத்துன்ற மாரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ரீசென்ட்டா படம் ரிலீஸ் ஆகணுன்றதுக்காக
அவர் வந்து லாஸ்ட்டு ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி வந்து அந்த இது டிஎம்கேயோட புத்தக வெளியீட்டு விழாக்கு போயிட்டு அவர் பார்த்தீங்கன்னா, இந்த இதெல்லாம் பேசிட்டு வந்தாரு. என்ன சொல்றது? துரைமுருகன் அந்த மீட்டிங்லாம் போயிட்டு இது பேசிட்டு வந்தாரு. அதுவும் ஏன் போனாருன்னா, இப்ப சன் பிக்சர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, அவரோட படத்த எடுக்குறாங்க. டிஎம்கே வந்து பார்த்தீங்கன்னா, அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 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 மூவி ப்ரொடியூசரா பார்த்தீங்கன்னா, அவங்க சைட்லேருந்து ஒரு இது ஒண்ணு வேணும், சப்போர்ட் வேணுன்ற மாரி தான் போனாரே தவிர, மத்தபடி அவருக்கு பெருசா அங்க வந்து ஈடுபாடு இதெல்லாம் கிடையாது. அதான் சொல்றேனே, அவர வந்து இந்த இது இந்த 2018ல அந்த ஒரு எலக்ஷன் வரப்போற ஏன் இவ்ளோ தர்றீங்க? இந்த இது இருக்கு பார்த்தீங்களா? பேர் என்னது? அந்த ஆ மொதல்ல அண்ணாமலை வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டேக் ஓவர் பண்ணாரு. பிஜேபி டேக் ஓவர் பண்ணாரு பார்த்தீங்களா? ரஜினி கூட பார்த்தீங்கன்னா, கட்சி ஆரம்பிக்க போறாருன்னு சொல்லிட்டு. அந்த டைம்ல வந்து ரஜினி சாருக்கு அகைன்ஸ்டா ஃபுல்லாவே இருந்தது யாருன்னா, இந்த யூடியூப் ரூட்டர்ஸ், இந்த தோழர் சுந்தரவல்லி எல்லாமே பார்த்தீங்கன்னா, டிஎம்கேவோட அந்த கோ கேடர்ஸ் அந்த இவங்க இருப்பாங்க பார்த்தீங்களா? அவங்க தான் பார்த்தீங்கன்னா, அகைன்ஸ்டாவே பார்த்தீங்கன்னா, இவர் மேல இது பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதுதான். ஒரு எப்பயுமே பார்த்தீங்கன்னா, ஒரு ரஜினி சாருக்கு அகைன்ஸ்டா தான் ஆனா இருந்திருக்காரு. ப்ரோ எனக்கு ஒரு சரி டவுட் ஓகே இல்ல பேசிட்டே இருங்க. இல்ல ப்ரோ எனக்கு ஒரு டவுட் என்னன்னா 90ஸ்ல ரஜினியே ஜெயலலிதா கிட்ட செருப்படி வாங்கினாப்புல சாரி அடி வாங்கினாரு. நீங்க வந்துட்டு 2Kல பார்த்தா டிஎம்கே கிட்ட அடி வாங்கினாப்புல. இந்த ஆளு எப்பவுமே மாஸ்க் காமிச்சது இல்ல. இவனுங்க கேட்டா வந்துட்டு ஒரு பிரச்சனை கொடுத்தேன் இதை கொடுத்தேன்னு சொல்லிட்டு முட்டை குத்துன்னு அதான் நம்ப உயிரை வாங்கிக்கிறானுங்க. எனக்கு என்னன்னா இல்ல இப்போ கட்ஸுக்கும் இவனுங்க பேசுறதுக்கும் இந்த வித்தியாசம் தெரியாம சுத்தினுறானுங்க. இப்ப என்னன்னா பிரஸ் மீட் கொடுக்க தைரியம் இருக்கிற ரஜினிக்கு அரசியலுக்கு வர தைரியம் இல்லைன்றானுங்க. எனக்கு புரியல. நம்மள பிரஸ் மீட் கொடுக்கலன்னு கேக்குறானுங்க. அப்போ அவ்வளவு தைரியம் தான் ரஜினி அரசியல் நிக்க வேண்டியதானே? யாரு வேணாமா? ஐ டோன்ட் நோ ப்ரோ இங்க என்ன தெரியுமா ப்ரோ பண்ணானுங்க? அந்த மீட்டிங்ல ஆதவ் நிறைய விஷயம் பேசியிருக்காரு ப்ரோ. அந்த 2.5 வயசு பொண்ணு, நாங்குநேரி இன்சிடென்ட் நிறைய பேசினாரு. ஆனா இவங்க அதெல்லாம் டைவர்ட் பண்றதுக்காக அந்த ரஜினி மேட் எடுத்துட்டானுங்க. அவ்வளவுதான் ப்ரோ. ஏன்னா திருமாவளவன்லாம் எடுத்துக்கோங்களேன், அவர்லாம் எந்த இஷ்யூக்கு வந்து குரல் வாய்ஸ் அவுட் பண்ணாரு? ரீசெண்டா எதுக்குமே பண்ணல. 2.5 வயசு பொண்ணு டிஎம்கே ஆளு ரேப் பண்ணி போட்டான், அதுக்கு கூட வந்து அவர் பேசல. ஓகேவா? ஏதோ கேட்டதுக்கு கூட வந்து அது விசாரிக்கப்படும் சொல்லி மதிப்பிட்டு போயிட்டாரு. ஒரு கண்டனம் கூட விடுக்கல. நாங்குநேரிக்கு வந்து நேர்ல போய் பார்த்து ஏதோ பண்ணாருன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி சூசகமா அப்படியே பேசிட்டு போயிடுறாங்க ப்ரோ. ஒரு ஸ்ட்ராங்கா எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஆனா இது விஜய்னா மட்டும் இந்த மாதிரி ஏதாவது பாயிண்ட் கிடைச்சதுன்னா அப்படியே டைவர்ட் பண்ணி விட்டுற வேண்டியது. இதுதான் ப்ரோ அரசியலா இப்படி நடந்துட்டு இருக்கு. ப்ரோ உண்மையில இந்த ட்விட்டர் பக்கமே வராம இருந்தா இதெல்லாம் தெரிஞ்சுக்காம இருப்போம். இங்க மட்டும்தான் இப்படி சண்டை போடுறாங்க ப்ரோ. வேற ஆஃப்லைன்லயோ வெளியிலயோ யாருக்குமே எந்த பிரச்சனையும் இல்லை. இங்கதான் மாறி மாறி குத்துறானுங்க. என்ன நடக்குது ஏது நடக்குன்னு தெரியல. தலையெல்லாம் வெடிக்குது. இது பக்கமே வந்துடக்கூடாதுன்னு நினைக்க தோணுது. ஃபெலிக்ஸ் கூட சொல்லியிருந்தாரு ப்ரோ ரீசெண்டா ஒரு இன்டர்வியூல. இந்தியா டுடே சர்வேல வந்து மைனாரிட்டி ஓட் பேங்க்ஸ் வந்து நிறைய டிவி கேக்கு போயிடுச்சு டிஎம்கேவோடது. அதனாலதான் இந்த மாதிரி நெரேட்டிவ் செட் பண்ணிட்டு இருக்காங்க. என்டிஏ கூட போயிடும் அப்படின்னு கிளியரா சொன்னாரு. ஆனா அதை நம்ம பசங்க புரிஞ்சுக்கவே இல்லை அப்படின்றதுதான் நிறைய பேர் வந்து இன்னமும் அஃப்கோர்ஸ் அது எல்லாருக்கும் ஒரு குழப்பம் இருக்கும். பட் இருந்தாலும் ஒரு ஸ்ட்ராங்கா நம்பணும்னு நான் சொல்றேன். இது எல்லாமே ஒரு நரேட்டிவ் தான். ஏன் வந்து ஒரு வீக்கெண்ட்ல வந்து இதெல்லாம் பண்றாங்க? அதுவும் எல்லா கட்சிக்காரனும் வந்து பேசுறான் அப்படின்றத நம்ம யோசிக்கணும். மத்த எந்த ஒரு இன்சிடென்ட்டுக்கும் பேசாத வாயெல்லாம் வந்து இப்போ வந்து என்டிஏ கூட போறாரு, ஏதோ பேசிட்டாரு, 60 சீட்டு டெப்டி சிஎம் என்னென்னமோ சொல்லிட்டு இருக்காங்க. இல்லை ப்ரோ, ஃபெலிக்ஸ் அவர் சொல்கிறது வந்து ரொம்ப கரெக்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நானே வந்து ஒரு முஸ்லீம் ஃபேமிலியில் தான் வரேன்னு வச்சுக்கோங்களேன். நான் என் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே வந்து தளபதிக்கு ஓட்டு போடணும் அப்படின்ற ஒரு இதுக்கு வந்தாச்சு. சரிடா, இவ்வளோ நாள் வெயிட் பண்ணி பார்த்தாச்சு, ஒரு புது ஃபோர்ஸ் வருது, கண்டிப்பாக இவரை நம்ம நம்பணும் அப்படின்றது வந்துருச்சு. ஆனால் நம்மளை மாதிரியே ட்விட்டரில் உட்காந்து நம்மளோட கருத்துக்களை கேட்கறதோ பார்க்கறதோ இல்லைல்ல, அவங்க வெறும் நியூஸ் மட்டும்தான் பார்த்துட்டு இருக்காங்க. நியூஸ் பார்த்து பழகினவங்க அவங்கள வந்து நான் உங்களுக்கு ட்விட்டரில் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி கொடுக்குறேன், ஓப்பன் பண்ணுங்க பாருங்க அப்படின்னு அவங்க கிட்ட உட்காந்து சொல்லிட்டு இருக்க முடியாது. அவங்க வந்து நம்ம கிட்ட கேட்பாங்க, என்னடா இப்படிலாம் நடக்குது, இதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாட்டி நம்ம இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆனா தொடர்ந்து அது நியூஸ்ல நெரேட்டிவா ரன் பண்ணிட்டு இருப்போ அதை வந்து விஜய் அண்ணா பேசலன்னா கூட 2ஆம் கட்ட தலைவர்கள் வந்து இப்ப சிடி நிர்மல்குமார் அவர்களோ இல்லைன்னா ஆதவர்ஜுனாவோ வந்து அது வெறும் ரூமர் தான் அப்படின்னு அதை சகஜமா கடந்து போறதுக்கு பதிலா அழுத்தமா அதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைங்க அப்படின்னு சொன்னா அது இன்னும் கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணும். ஏன்னா எல்லா வாட்டியும் அண்ணாவே பேசிட்டு இருக்கணும்னு அவசியம் கிடையாதுல்ல. இல்ல அப்படின்னா அண்ணா வாய்ப்பு கிடைக்கிறப்ப கொஞ்சம் ஸ்ட்ராங்கா சொன்னாங்க அப்படின்னா இதெல்லாம் இருக்கும். ஏன்னா டிஎம்கே நினைக்கிறது அதுதான், இந்த மாதிரி ஒரு நரேட்டிவ் ரன் பண்ணோம்னா வந்து மைனாரிட்டிஸ் கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க அப்படின்றது. அது நிஜமாவே நடக்குது. ஆனா அதை உடைக்கிறதுக்கான சக்தி வந்து இவங்களுக்கு 2 நிமிஷம் கூட ஆகாது 2ஆம் கட்ட தலைவர்கள் பேசுறதுக்கு. கண்டிப்பா அதுதான் நான் சொல்றேன். ப்ரோ இப்ப பேசுனது ப்ரோ
டேய், நீ உன் மைக்க தள்ளி வச்சு பேசுறியா? எல்லாருமே திட்டுறாங்க வந்து என்னைய. ஐயோ வெயிட் பண்ணுங்க ப்ரோ. இப்ப பேசுனது யாரு ப்ரோ? இப்போ இம்ரான் ப்ரோ நெஞ்சில் குடியிருக்கும். நெஞ்சில் குடியிருக்கும் ப்ரோ. ஆமா ப்ரோ, கரெக்ட் தான். இந்த நான் என்ன சொல்றேன்னா, இப்போ நீங்க ரூமருக்கு நம்ம பதில் சொல்லணும்னு சொல்றீங்க. இந்த ரூமருக்கு பதில் சொல்லணும்னா கிட்டத்தட்ட 1 ஹவருக்கு 1 ஹவருக்கு ஒரு ரிப்ளை கொடுத்துட்டு தான் இருக்கணும். இவனுங்க பண்ற வதந்தி உங்களுக்கு தெரியல. ரூமர்ஸ்னா கிட்டத்தட்ட செகண்ட் ஒரு ரூமரை கிரியேட் பண்ணிட்டே இருக்கானுங்க. இதுக்கெல்லாம் நம்ம ரிப்ளை பண்ணி இருக்க முடியுமா சொல்லுங்க? இல்ல இல்ல சேவியோ, அவர் கரெக்டா சொன்ன தான். பாயிண்ட நீங்க புரிஞ்சுக்கல. அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, இப்போ இர்ஷத் அவர் சேவியோ, சேவியோ, நீங்க ஒரே வந்து மியூட்ல போ ஸ்பீக்கர் மியூட் சேவியோ. பண்ணுங்க. இப்போ அவர் சொன்ன இப்போ பாயிண்ட் நீங்க சொல்லுங்க மகேஷ். புரிஞ்சுக்கல. என்னன்னா, அது ரூமர் இம்பாக்டே இல்ல, கிரவுண்ட்ல சும்மா அது யாரும் கண்டுக்கலன்னா நம்ம தள்ளி போயிடலாம். ஆனா இன்னைக்கு நிறைய நம்மளோட அக்கௌண்ட்ஸே நிறைய முஸ்லீம் தோழர்கள் வந்து நான் வந்து எங்க வீட்டு சைட்ல எல்லாம் ஓட்டு கேட்டு வச்சிருக்கேன், எங்க மைனாரிட்டி ஓட்ஸ். ஆனா இப்ப அதெல்லாம் எப்படி போய் நான் கேட்பேன்னு தெரியல, அலையன்ஸ் போயிட்டாருன்னா என்ன பண்றேன்னு தெரியலன்னு புலம்புறாங்க. இர்ஷாத்னு ஒருத்தர் இருந்தாரு, அவரே வந்து ட்வீட் போட்டிருக்காரு, நீங்க போய் பாருங்க. ஸோ இந்த மாதிரி இம்பாக்ட் கிரியேட் பண்ணும்போது லீடர் வந்து அதை கிளாரிஃபை பண்ணும். அப்பதான் அவரு நம்ம எல்லா சேவியோ, டைமும் மைக் ஃபிக்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். நாங்க பேசுறது எங்களுக்கே எக்கோ ஆகுது. அதுக்கு டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு திரும்பி இல்ல ரீகனெக்ட் பண்ணு. சேவியோ மைக் அதான் அதுதான் சேவியோ ரீகனெக்ட் பண்ணு. ப்ரோ போன தடவை சேவியர் நீ கரெக்டா ஆரம்பிக்கும் கரெக்டா பேசுறான், ஆனா மைக்கு தான் ப்ராப்ளமா இருக்கு. மைக்கு செஞ்சு விட்டுறது ஒன்னே. இன்னைக்கு செங்கல்பட்டுல வந்து ஒரு ரேப் பண்ணிட்டாங்க. இந்த ஒரு ஹலோ, ரவுடியும் கேக்குது சேவியோ, இப்ப கிளியரா இருக்கு சொல்லு. இப்ப கேக்குதா? தெளிவா இப்ப நீங்க கேக்குது. இப்ப நீங்க சொன்னீங்கல்ல, என்னது ரூமர்ஸ் வந்து அஹ், மகேஷ் ப்ரோ தானே இப்ப பேசுனது ப்ரோ. ஆமா இங்க ஆமா. இப்போ ஆமா ஆமா இப்ப நார்மல் ஒரு விஷயம் சொல்றேன். நேத்தைக்கு ஆதவர்ஜுனாவும் சீட்டர் நிர்மல்குமார், அதுக்கப்புறம் நம்ம இவர் அருண்ராஜ், இவங்க என்னெல்லாம் பேசியிருக்காங்க. ஆக்சுவலி சீட்டர் நிர்மல்குமார் மதுரையோட ஃபுல் கரப்ஷனை பத்தியே பேசினாரு. இதை யாருமே நேற்றுக்கு டிஸ்கஸ் பண்ணல. ஆதவ அர்ஜுனா பேசுனது எவ்வளோ நிறைய இருக்கு. இந்த தமிழ்நாட்டில் நடந்த எல்லாத்தையும் அவர் பேசினாரு. எவனுமே அதை டிஸ்கஸ் பண்ணல. ரஜினியை பத்தி அவர் தப்பா கூட பேசல, அவர் வரல, அதுதான் சொன்னாரு. இந்த விஷயத்த மட்டும் தூக்கி பிடிச்சிட்டானுங்க. இங்க ஒரு ஒரு எக்கோசிஸ்டம் இருக்கு ப்ரோ. இங்க அவனுங்க கையில அஹ், மொத்த மீடியாவும் இருக்கு, சோஷியல் மீடியாவும் அவன் பக்கத்திலே இருக்கு. அப்போ அவன் என்ன நினைக்கணுமோ அதை நரேட்டிவ கிரியேட் பண்றான். இதுக்காண்டி இங்க இங்க பூம் ஆகுது, அதாகுது அப்படின்னா, ஏதோ ஒருத்தர் நேற்றுக்கு என்ன சொன்னான், தமிழ்நாடு ஒரு ஹெவன் மாதிரி, தமிழ்நாடுல எந்த பிரச்சனையும் இல்லை, அதுக்கு நீ சன் நியூஸ் தான் பார்க்கணும் அப்படின்னு அப்படின்னு இருக்கு ப்ரோ. அந்த மாதிரி சன் நியூஸ் பார்த்தாலே உனக்கு பிரச்சனை இல்லை. இந்த இந்த உலகத்துல எதுவுமே தமிழ்நாடா அப்போ சொர்க்கம்டா. இந்த சொர்க்கத்துல தம்பி தம்பி நல்லா காமெடி பண்ண இந்த தெரியும். இல்ல சொர்க்கத்துல அவன் வாழ்றதுக்கு கரெக்டா சொல்றான். ப்ரோ, இந்த சொர்க்கத்துல வாழ்றதுக்கு நம்ம என்ன சன் நியூஸ் மட்டும் தான் பார்த்துட்டு இருக்கணும். பார்த்துட்டு இருந்தா ஓகே, இது சொர்க்கம் தான், அப்படிதான் பேசிட்டு இருக்கோம். அது டம்மி சேனல்ப்பா. ஏதோ இருக்கட்டும் ப்ரோ, அதுதான் சொல்றேன் ப்ரோ. இங்க ரூமர்ஸுக்கு வதந்திக்கு பதில் கொடுத்தோம்னா முடியாது. அவனுங்க அதுக்கு சேவியோ, ஆனா என்டிகேக்கு நீ சொல்றதுலயே ஒரு பாயிண்ட். நீயே தான் சொல்ற இங்க ஒரு ஈகோ சிஸ்டமே வேலை செய்யுதுன்னு. அப்ப அதை எதிர்த்து நம்ம எதுவுமே செய்யாம அமைதியா போகணும்னு சொல்ல வரியா? அததான் மகேஷ் இல்ல. கேக்குறாரு. நீ இப்ப சொன்ன இப்ப அந்த ஈகோ ஒரு சிஸ்டம் நிமிஷம் ஒரு எல்லா நெரேட்டிவ் இடத்துலயும் செட் பண்ணா என்னன்னா உடைக்க வேண்டியது இல்ல நம்ம இல்ல கடமை ஒரே தானே ஒரே ஒரு நிமிஷம் வகையில. ஒரே நிமிஷம் இதுக்கு நான் ஆன்சர் சொல்லிடுறேன். இல்ல சார், சிடிஆர் அவர்களும் ஆதவர்ஜன் அவர்களும் பார்த்தீங்கன்னா இவ்வளவு விஷயத்தை இது என்ன சொல்றது, விக்னேஷ் ப்ரோ உங்க விக்னேஷ் ப்ரோ, வாய்ஸ் பிரேக் ஆகுது. நெட்வொர்க் இஷ்யூ விக்னேஷ் ப்ரோ உங்களுக்கு. ஆனா ஆனா இல்ல இப்போ ஆனா விக்னேஷ் இப்போ இது ஓகேவா? பக்கை என்ன கன்ஃபியூஸ் இல்ல பண்ணுது. இப்போ ஓகே ஓகேவா? ஓகே ஓகே ஓகே. ஆனா எல்லாமே பார்த்தீங்கன்னா தலைவர் தான் சொல்லணும், தளபதி தான் சொல்லணும், அவர் சொன்னா மட்டும்தான் நாங்க இது பண்ணுவோம். இங்க எக்கோ இல்ல அது சிஸ்டம் இருக்கு, தப்பு. ஓகே. இங்க வந்து இருக்கு, அதை வந்து இது பண்றாங்க. ஆனா அதுக்காக பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் தளபதியே சொல்லிட்டு இருக்க முடியுமா? இல்ல ஸோ நம்ம அதான் இங்க விஷயம். சொல்லணும்ன்றேன். நான் வந்து அவரு எல்லாம் எல்லாத்துக்கும் வந்து சொல்லணும்னு இல்ல சொல்ல. அதான் என்னுடைய இது வந்து நம்ம உடைக்கிறோம்ல, நம்ம அதே பெரிய நான் விஷயம். ஆரம்பத்துல இருந்து நம்மளும் பேசாம நம்ம தான் கடந்து இருந்தே பேசிட்டு போகணும்னு தானே சொல்ல. இருக்கோம். சொல்லிட்டேன். நான் ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டேன். நீங்க வந்து பாத்தீங்கன்னா வெறும் என்ன சொல்றது, தளபதி பேசினா மட்டும்தான் நாங்க எலிவேஷன் கொடுப்போம், தளபதி பேசினா மட்டும்தான் நாங்க விட்டு போவோம், அப்படி இருக்காதீங்க. அப்படிலாம் இருந்தா பொதுச் கஷ்டம். செயலாளர் பேசினா கூட அது வந்து இதுதான், அது இணைச்சு பொதுச் செயலாளராக இருக்கட்டும், யார் பேசினாலும் நம்ம சைட்ல இருந்து பார்த்தீங்கன்னா அது பேசினா அதை வந்து ட்ரெண்ட் பண்ண வேண்டியது வந்து அதான் கழகத்தோட கடமை, கட்சி தொண்டர்களோட ஒரு இது.
வேலை. அதை விட்டு தளபதி மட்டும்தான் நாங்கள் இது பண்ணுவோம்னா அது இந்த மாதிரி கொஞ்சம் பின்னடைவுகள் சரி, வரதான் செய்யும். உங்களுக்கெல்லாம் ஒரு நற்செய்தி ஒண்ணு சொல்றேன். நற்செய்தின்னு உங்களுக்கு ஒரு எனக்கு அதிர்ச்சி. அதிர்ச்சினா மகிழ்ச்சின்னே எடுத்துக்கலாம் இது. ஏன்னா ஹரிஷ் ப்ரோ வந்து 35 மினிட்ஸ் முன்னாடி ஒன்று போட்டிருக்காரு, ராவண மவன்டா லைன் இஸ் ஆல்வேஸ் லைன். இதுக்கு மீனிங் புரிஞ்சவங்களுக்கு புரியும். நான் ஐ எம் ஹாப்பி அவர் போட்டிருக்காருன்றது. இதுதானப்பா ஆரம்பத்துலதே ப்ரோ சொல்லிட்டு இருக்கேன். ரேவந்த் ப்ரோ டெலீட் பண்ணிட்டாரா போஸ்டர். அருமை. அவர் ஆமா என்ன போட்டாருன்னு ஆமா எனக்கு தெரியாது. ரூமர். இல்ல இல்ல அது அவர் போட்டத அல்ல, அவர் என்ன போட்டாருன்னா அண்ணா உங்க டெசிஷன் தான், உங்க டெசிஷன், உங்க பின்னாடி தான் நாங்க நிப்போம் அப்படிங்கறத தான் ரேவந்த் போட்டிருக்காரு. ஆனா அவரோட இதுல போய் பார்த்தா அதை காணோம். இப்போ கிட்டத்தட்ட 1 ஹவருக்கு முன்னாடி போட்டாரு அது. ஆனா ரேவந்த் ப்ரோ போட்டதுக்கு நம்ம பசங்க பாவத்தை அவரை கமெண்ட்ல அடி நடிச்சுட்டாங்க. எல்லாம் டெலீட் பண்ணிட்டாரு அவரோட. இப்ப அதுக்கு அது இல்ல, அது காணோம். கூட்டணி வராது பாப்போம், நம்புவோம். சரி விடுங்க, எல்லாம் நம்ம தானே. சரி ப்ரோ, இன்னைக்கு இன்சிடென்ட் பாத்தீங்களா? இன்னைக்கு இன்சிடென்ட் எல்லாம் நியூஸ் பார்த்தேன். அதாவது ஏங்க பெரம்பலூர்ல என்னங்க ஒரு வீடு பூந்து 25,000 நகை ஒரு அம்மாவையும் பையனையும் அடிச்சு போட்டு எடுத்துட்டு போயிருக்காங்க. டவுசர் கும்பலா, அதுக்கு பேரு டவுசர் கும்பல். டவுசர் கும்பல் வந்து அட்டையை இல்ல போட்டு போயிருக்காங்க. இந்த தொல்லாதவனம் சொல்லும்ல டவுசர் பாண்டின்னு ஒரு தெரியுமா, ஒரு சொம்ப அந்த மாதிரிதான் இருக்கானுங்க போல இது ஊருக்குள்ள உண்மையில. ப்ரோ அதுக்கு அடுத்து அவங்களுக்கு எதுவும் ஆகல, அவங்களுக்கு எதுவும் ஆச்சா? இல்ல ப்ரோ, இரும்பு ராடு வச்சு அடிச்சிட்டு தான் ப்ரோ எடுத்துட்டு போயிருக்காங்க. அவங்க 2 பேரையும், அம்மாவையும் பையனையும் இரும்பு ராடு வச்சு அடிச்சுட்டு தூக்கிட்டு போயிருக்காங்க ஒரு கும்பல். எடுக்கிற வரைக்கும் கம்மனா எல்லாம் அரடவுசர்ல வந்துக்கிறானுங்க போல. ப்ரோ செங்கல்பட்டுல 14 வயசு ஒரு பொண்ணை வந்து ரேப் பண்ணிட்டான் அந்த ரவுடியும். அடுத்து இந்த ஏதோ ஒரு சேனா கட்சின்னு இருக்கும், ஏ கிரேடு ஏ லிஸ்ட்ல இருக்கிற ரவுடி. அந்த ரவுடி வந்து வீடியோ பாத்தீங்களா? அவன் வந்து மிரட்டிட்டே போறான், நான் தான் பண்ணேன் யாரா நீன்னு கத்திட்டே போறான். அவன் போலீஸ் ஸ்டேஷன்ல போலீஸ் இழுத்துட்டு போகுது, கத்திட்டே போறான் திமிரா. அவ்வளவு திமிரா கத்துறான். வேற சொன்னியா நான் தான் பண்ணேன், தைரியமா என் முகத்தேடு வந்து அப்படிங்கிறியா? அதுக்கடுத்து போலீஸ்காரங்க வந்து ஒருத்தவங்க வந்து அவங்க சொந்தக்காரங்க வந்து இறந்துட்டாங்க, ஒரு லேடி. அந்த லேடிக்கு வந்து நம்ம இந்த சொந்தக்காரங்க வந்து சாட்சி கையெழுத்து அது மாதிரி போடுவோம்ல, அந்த ஒரு அமௌண்ட் கவர்மெண்ட்ல இருந்து வரக்காண்டி அதுக்கு வந்து அவங்க சொந்தக்கார பொண்ணு வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருக்கு. அப்போ வந்து போலீஸ் இன்ஸ்பெக்டர் வந்து மாடி கூட்டு போய் இப்படி மேலே கையை தான் போட்டு தப்பா பிஹேவ் பண்ணியிருக்காரு. பிஹேவ் பண்ணோடனே அந்த பொண்ணு வந்து அவங்க அண்ணனை கூட்டு வந்து இருக்கு. அப்புறம் வேண்டே அந்த இதுக்கு அலைய விட்டு காசும் வாங்கிட்டு அப்புறம் தான் அந்த இது பண்ணாங்க. ப்ரோ உமனா சைல்டா ப்ரோ? அந்த அபியூஸ் பண்ண அந்த பொண்ணு வந்து காலேஜ் ரேஞ்ச் அந்த ஏஜ். எப்படி ப்ரோ தைரியம் வருது உங்களுக்கு? எங்க இருந்து வருது? அவங்க மேல ஆல்ரெடி போக்சோ கேசஸ் ஹரி ப்ரோ உங்க வாய்ஸ் ரொம்ப இதா கேக்குது. அந்த அக்யூஸ்ட் மேல ஆல்ரெடி கேசஸ் இருந்துச்சாம் ப்ரோ, போக்சோ கேசஸே இருந்துச்சாம். அவங்க யாருமே அப்புறம் எப்படி அவன் தைரியமா வெளில சுத்துறான்? நிறைய பேர் இருக்காங்க. அண்ணா யூனிவர்சிட்டியில பண்ணவனே வெளியே சுத்துறியா? ஜாஃபர் சாதிக்கே ஸ்டாலினோட இல்லையா ப்ரோ? இன்னைக்கு இவங்க இந்த மொத்த நியூஸையும் டம்ப் பண்ணிட்டாங்க. இந்த மொத்த நியூஸையும் டம்ப் பண்றதா அவங்க பிளான் டம்ப் பண்ணிட்டாங்க ப்ரோ. இதோட ஆகாஷோட ஓகே ப்ரோ இப்ப நல்லா கேக்குது. ஆகாஷோட லாக்அப் டெத்தே இவங்க அப்படியே டம்ப் பண்ணிட்டாங்க ப்ரோ. எவ்வளவு சீரியஸான இன்சிடென்ட் தெரியுமா அது? அவர் வந்து ஃபர்ஸ்ட் கீழே விழுந்து இறந்த மாதிரி ஒரு போர்ட்ரேட் பண்ணாங்க. அதுக்கடுத்து இப்ப பார்த்தா அவருக்கு 28 இடத்துல அடிபட்டிருக்கு, டார்ச்சர் பண்ணி கொன்னுருக்காங்கன்னு அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல வந்து வந்திருக்கு. அதுதான், அது ரொம்ப மோசமா இருக்கு. காலையில அந்த ரேப்பான பொண்ணுக்கு வந்து சாலை போட்டு கழுத்தை நெரிச்சு அந்த கழுத்து போன் உடஞ்சு இறந்ததா அந்த ரிப்போர்ட். ஹரிஷ் ப்ரோட போஸ்டர் மேல போட்டு விடு அலெக்ஸ், மேல ஷேர் பண்ணி விட்டு சொல்லுங்க. சாரி ப்ரோ, யுகேஷ் கண்டினியூ பண்ணுங்க, சொல்லிட்டு இருந்தீங்க. அந்த இது ப்ரோ, அந்த கஸ்டடி டெட்ல வந்து 28 அடிபட்டு அவர் இறந்ததா வந்து ரிப்போர்ட் வந்துருந்துச்சு, அது ஒண்ணு. அதுக்கடுத்து தூத்துக்குடி அந்த பொண்ணை வந்து சாலை வச்சு நெரிச்சு அந்த பொண் பின்கழுத்தை உடைச்சு இது பண்ணியிருக்காங்க. இந்த ஆகாஷ் கேஸ்ல ஒரு கால்ல வந்து ஏதோ ரொம்ப டார்ச்சர் பண்ணி கொண்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ப்ரோ கொடூரமா இருக்கு எல்லாமே.
இல்ல அவரு ஏதோ ஒரு கேஸ்ல அரெஸ்ட் பண்ணிட்டு போயிருக்காங்க. ப்ரோ நான் ஓகே, தப்பு திரும்பவும் சரின்றது சொல்றேன் மகேஷ் ப்ரோ, கோர்ட்டு தான் டிசைட் பண்ணணும். உண்மைதான். இன்னொன்னு அது இதெல்லாம் விடுங்க, இந்த கிரைம்ல எல்லாம் மேஜரா பெண்களுக்கு எதிராக நடந்த கிரைம் இருக்கு இல்லையா, இதுல வந்து நீங்க பாத்தீங்கன்னா இந்த ரிப்பீட் அஃபண்டர்ஸோட கேஸை விட இந்த சிங்கிள் டைம் அஃபண்டர் ஃபர்ஸ்ட் டைம் அஃபண்டர்ஸ் தான் அதிகமா இருக்குங்க. ஆனா இந்த சிங்கிள் டைம் அஃபண்டர்ஸ் எல்லாருமே ஸ்டேட்ல வேற வேற டவுன்ல இருக்காங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் கனெக்ஷனும் கிடையாது, அதனால இவங்க ஒரு கேங் எல்லாம் கிடையாது. அப்ப தனித்தனி ஆளுங்க ஒரே சைக்கலாஜிக்கல் எஃபெக்ட், ஏன்னா இது தெளிவா இருக்கிற ஒருத்தன் இதை பண்ண முடியாதுங்க. இந்த மாதிரி எல்லாம் ட்ரக். அதுதான் சொல்ல வரேன். ஒரு போதையின் ஆதிக்கம் இல்லாம தெளிவா இருக்கிற ஒரு மனுஷனால இவ்வளவு கொடூரமான சம்பவங்கள் பண்ண முடியாது. நான் நேத்தும் சொன்னேன், ரேப் விக்டிம்ஸ், ரேப் நடக்கிறது கூட எல்லாமே போதையில தான் நடக்குதுன்னு கிடையாது. சில பேர் வந்து வல்கர் தாட்ஸ்னாலேயோ இல்ல தப்பான வழி நடத்துறதுனாலயோ இல்ல சரியான பேரண்டிங் இல்லாதனால கூட ரேப் நடக்கலாம். ஆனா கொலைங்கிறது வந்து அடுத்த லெவல். கொடூரமா கொலைங்கிறது அதெல்லாம் விட உச்சம். துண்டு துண்டா வெட்டி அந்த பொண்ணை போடுற அளவுக்கு அவன் போறான் அப்படின்னா, அப்ப அவன் மென்டலா வந்து அவன் மனுஷனா ஸ்டேபிளாவே இல்லைன்னு அர்த்தம். புரியுதுங்களா? அப்ப அப்படி இருக்கிற ஒருத்தனை தான் இதை பண்ண முடியும். போதையின் ஆதிக்கம் எல்லாம் பண்ண முடியாது. இப்போ இது வந்து ஒரே கேங் தான் இதை எல்லா ஊர்லயும் பண்ணிட்டே போயிட்டு இருக்காங்கன்னா கூட அது ஒரு கிரைம்னு எடுத்துட்டு போகலாம். இங்க நடக்கிறதுல இண்டிவிஜுவலா ரிப்போர்ட் ஆகிற கிரைம்ஸ் ஒருத்தன் பார்த்தா சம்மந்தம் இல்லைன்னா இவங்கெல்லாம் கனெக்ட் பண்ற ஒரே விஷயம் என்னன்னா போதை தான். இது வந்து வெறும், நான் சொல்றது அகெயின் சொல்றேன், இது வெறும் குடிபோதை கிடையாது. அதை தாண்டி ட்ரக்கோட எஃபெக்ட்ஸ் வந்து சொசைட்டில அதிகமா இருக்கு, பெனட்ரேஷன் ரொம்ப ஜாஸ்தி இருக்கு. கிராமங்கள் வரைக்கும் ட்ரக்ஸோட பெனட்ரேஷன் இருக்குன்னு நம்ம ஸ்பேஸ்ல நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, நம்ம கேட்டிருக்கோம். நானே நிறைய தடவை சொல்லியிருக்கேன். நேத்து நான் தான் ப்ரோ சொல்லியிருந்தேன். அதுதான் சொல்றேன் ப்ரோ. இன்னொன்னு என்னன்னா பொலிட்டிக்கல் பேக்கிங் ப்ரோ. என்னதான் அதுதான் சொல்றேன். இருந்தாலும் அது ஒண்ணு இருக்கு. அது வந்து ப்ரோ, அதாவது கிரைமை கமிட் பண்றதுக்கு வந்து போதை, அதுல இருந்து வெளியே வர்றதுக்கு பொலிட்டிக்கல் பேக்கிங். அது ஃபேஸ் 2. ஃபேஸ் 1 வந்து கிரைமை கமிட் பண்றது, அதுக்கு போதையோட இன்ஃபுளுன்ஸ்ல பண்றது. அப்புறம் வெளியே வர்றதுக்கு தப்பு பண்ணதுல இருந்து வெளியே வர்றதுக்கு பொலிட்டிக்கல் இன்ஃபுளுன்ஸ். புரியுதுங்களா? ரெண்டு இன்ஃபுளுன்ஸ். அவங்க பண்றதுக்கே அது ஒரு காரணமா இருக்கும்னு நான் சொல்றேன். ஏன்னா இப்ப ரீசன்ட் நீங்க சொல்றது என்னன்னா ட்ரக் எடுத்துட்டு இந்த தப்பு பண்றதே அவனுக்கு ஆரம்பத்திலேயே அவனுக்கு இந்த திமிர் இருக்குன்னு சொல்றீங்க. அந்த பொலிட்டிக்கல் இன்ஃபுளுன்ஸ் இருக்கிறதுனாலதான் எல்லாம் பண்றாங்கறீங்க. ஆமா. இப்போ ஒட்டப்பிடாரம்ல ஒரு பையனை வந்து ரொம்ப கொடூரமா கொன்னாங்க தெரியுமா? கண்ல அந்த ட்ரில்லிங் மிஷினை போட்டு. ப்ரோ அது ஒட்டஞ்சத்திரம் நெஞ்சில ட்ரில்லிங் போட்டாங்க. ஒட்டஞ்சத்திரம் அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பக்கா. அதை வந்து நீங்க சொல்ல வேண்டியது என்னன்னா, ஒருத்தர் இல்ல, ஒரு தலித் இளைஞர், அதை மென்ஷன் பண்ணுங்க. அது வந்து ஜாதிய படுகொலைன்னு ஒரு இது இருக்குது, அதை மறைக்கிறாங்களா என்னன்னு எனக்கு தெரியல. அது அந்த மாதிரிதான் நியூஸ் ஃபர்ஸ்ட் சர்ஃபேஸ் ஆச்சு. அப்புறம் அதை வந்து பொதுவா ஒரு கிரைம்ங்கிற மாதிரி சொல்றாங்க. இது ஹேட் கிரைம் மாதிரி தான் ஃபீல் ஆகுது எனக்கு. ஹரி ப்ரோ, ஆகாஷும் தலித் இளைஞர் தானே? ஆமா, ஆகாஷும் தலித் இளைஞர்கள் தான். இன்னொன்னு ரீசெண்டா ஒரு 2-3 டேஸ் முன்னாடி மகேஷ் ப்ரோ வந்துட்டு இவர் வந்து நம்ம ஷபீர் அஹ்மத் வந்து நியூஸ் மினிட்ல ஒரு ஆர்டிகிள் ஒன்று போட்டிருந்தாரு. சோசியல் ஆக்டிவிஸ்ட் சில பேர் சேர்ந்து ஒரு சர்வே மாதிரி ஒன்று எடுத்திருக்காங்க. தலித் யங்ஸ்டர்ஸ் எகெயின்ஸ்டா நடக்கிற கஸ்டோடியல் டெத்ஸ் வந்து அதிகமா இருக்கு, ஆஃப் த சார்ட்ஸ் இருக்கு. அவங்களுக்கு எகெயின்ஸ்டா தான் நடக்குது ரீசெண்டா நடக்கிற எல்லாமே கஸ்டோடியல் டெத்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, ஒரே நிமிஷம் ப்ரோ, ஜெயந்த் ஹேண்ட் ரைஸ் பண்ணிக்கீங்க, சொல்லுங்க. அதான் ப்ரோ, நீங்க ட்ரக்ஸ் பத்தி சொல்லிட்டு இருந்தீங்கல்ல. சொல்லுங்க. நம்ம எப்பேற்பட்ட ஆளுகளை தூக்கி வச்சிருக்கோன்றதுக்கு ஒரு இப்போ ரீசெண்டா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மாசுபிரமணியம் பேட்டி கொடுத்தாருல, 0 கஞ்சா புழக்கம் இருக்குது. அவனும் பாவம் மனுஷனுக்கு தெரியல, பிறனைக்கு பின்னாடிதான் கஞ்சா செடி வளர்ந்துட்டு இருக்குன்னு அவரோட ஜிஹெச்சுக்கு. ஸோ அதான் இவனுங்களை வச்சுக்கிட்டு நம்ம எப்படி அதை கவர்னன்ஸ் பண்ணுவான்றது எதிர்பார்க்கணும். ஸோ இவங்களை வச்சுட்டு 5 வருஷம் சமாளிச்சிட்டோம், இன்னும் 2 மாசம் 1.5 மாசம் சமாளிச்சுதான் ஆகணும் ப்ரோ. இதுதான் நம்ம தலையெழுத்து. கோட் ஆஃப் கான்டக்ட் வர வரைக்கும், நோட்டிபிகேஷன் வர வரைக்கும். ஹரி ப்ரோ, ஆனா டெய்லி ஒரு நாள், இப்ப நான் வந்து என்னதான் இருந்தாலும் அப்ராட்ல இருந்தாலும் பயமா தான் இருக்கு. ஒரு நாள் அடுத்த நாள் எவ்வளவு நியூஸ்டா வரும். சரி, இன்னைக்கு அடுத்த நாள் வந்து நல்லபடியா முடியுமா அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருந்தாலும், அப்ராட்ல இருக்கிற உங்களுக்கு எல்லாம் என்ன தெரியுமா, நான் திரும்பி வரும்போது என் ஊர் இருக்குமான்னு ஒரு சந்தேகம். வரும்போது என் ஊர் இருக்குமாடா, ஊர் மாதிரி வச்சிருப்பீங்களா, இந்த கதவை திறந்தோன்னு அது மாதிரி ஆக்கிடுவாங்களோன்னு பயமா இருக்கு. அல்ல, இயற்கை வளத்தெல்லாம் கொள்ளையடிச்சாச்சு, எல்லாம் முடிஞ்சது. நீங்க வரும்போது இருந்த ஆறே காணாம போன கூட ஆச்சரியப்படுறதுல, உங்க ஊர்ல ஆறு இருந்துச்சுன்னா மழையும் காணாம போயிடும். இதுவும் ஹரி ப்ரோ, நீங்க இயற்கை வளம்னு சொன்ன அப்புறம் தான் நான் ஒரு இது சொல்லணும். அது நான் சொல்லலாமா? அது ப்ரூஃப் இருக்குதான், நான் வந்த அப்புறம் அது காட்ட முடியும். இல்ல, நீங்க ப்ரூஃப் வந்ததுக்கு அப்புறம் நீங்க சொல்லுங்க. அது இல்ல ப்ரோ, அது நம்ம பர்சனலா பேசிட்டு அப்புறமா இதுல நீங்க ஷேர் பண்ணுங்க. அதுதான் உங்களுக்கும் நல்லது, உங்களுக்கு நல்லது. நீங்க சொல்லுங்க. இப்போ நாளைக்கே விஜயனா வந்தா கூட இந்த மாதிரி கிரைம்ஸ் எல்லாம் நடக்குமான்னு கேட்டீங்கன்னா நடக்க வாய்ப்பு இருக்கு, நான் இல்லைன்னு சொல்ல, ஓகேவா? ஆனால்
ஆனா ஒரு வாட்டி ஒரு கிரைம் நடக்குது, 2 வாட்டி ஒரு கிரைம் நடக்குது, அதே மாதிரி நடக்குதுன்னா அதுல இருந்து நம்ம என்ன கத்துக்கிட்டோன்றதுதான் ஒரு கவர்மெண்ட்டுக்கு ரொம்ப இல்ல முக்கியம். மகேஷ் ப்ரோ, நான் என்ன ஓகேவா? நினைக்கிறேன்னா விஜயண்ணா வந்ததுக்கு அப்புறம் கிரைம் நடக்குமா இப்போ இது எல்லாரும் சொல்றாங்க. நான் என்ன சொல்றேன்னா விஜயண்ணாவோட ஒரு ஹேபிட் ஒன்று இருக்கு. அவரோட மிஸ்டேக்ஸ்ல இருந்து மட்டும் கத்துக்கிற ஆள் கிடையாது. அவர் அதுதான் மத்தவங்க சொல்றேன். பண்ற மிஸ்டேக்ஸ்ல இருந்து கத்துப்பாங்க. இப்ப போலீஸை கூப்பிட்டு ஒண்ணுமே இல்ல, அவர் என்ன கேட்க வாய்ப்பு இருக்குன்னா, இதுக்கு முன்னாடி நடந்த கிரைம் சார்ட்ல எடுங்க, கிரைம் ரேட் எல்லாம் எடுங்க, எதெல்லாம் ஹாட் ஸ்பாட்ஸ், எதெல்லாம் ரெட் ஜோன்ஸ், அங்கெல்லாம் இன்னைக்கு டே 1ல இருந்தே நீங்க வந்து டைட் பண்ணுங்க செக்யூரிட்டி. அதை எப்படி குறைக்கிறதுன்னு சொல்லிட்டு அஃபிஷியல்ஸ் உட்கார வச்சு அவங்கெல்லாம் அதெல்லாம் படிச்சுட்டு வந்தவங்க தான். பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிச்சவங்க, ஐஏஎஸ் ஐபிஎஸ் எல்லாம் படிச்சுட்டு வந்தவங்களுக்கு சொசைட்டி எப்படி ஹேண்டில் பண்ணி ஒரு கிரைம் நடந்து அதை குறைக்கிறதுக்கு என்னென்ன மெத்தட்ஸ் எல்லாமே அவங்களுக்கு தெரியும். என்ன கண்டிப்பா. வேணும் முதல்ல சிஎம்ங்கிறவர், சிஎம் சீட்ல இருக்கிறவர், இவங்கெல்லாம் கூப்பிட்டு டிஸ்கஸ் பண்ணி எங்கெல்லாம் கிரைம் ரேட் சார்ட் போடுங்க, பை சார்ட் ஓப்பன் பண்ணு, பார் கிராஃப் போடுங்க, எந்த ஏரியால ஜாஸ்தி இருக்கு, ஓகே மேப், ஹீட் மேப் போடுங்க, ஹீட் மேப்ல இதுல எங்கெல்லாம் இருக்கு, அங்கெல்லாம் ஃபர்ஸ்ட் ஆளா இருக்கு, இங்க அதிகமா ஃபோர்ஸ் கொடுங்க, இந்த இடத்துல தேவையில்லை இங்க குறைங்க, ஈவனை டிஸ்ட்ரிபியூட் பண்ணி தேவையில்லாத இடத்துல அதிக போலீஸ் ஃபோர்ஸை போட்டு வெறும் ஒரு கட்சி பணிக்கு வந்து பந்தோபஸ்துக்கு 1000 போலீஸை போட்டுட்டு இங்க கூட்டம் கூடுற இடத்துல வெறும் 10 பேர் அனுப்பிட்டு இதெல்லாம் நடக்காது. எங்க உண்மையிலே தேவை இருக்குதோ அந்த இடத்துக்கு அங்கங்க போஸ்டிங் போட்டு அது குறையிற வரைக்கும் இது உங்களோட மிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் அலாட் பண்ணிட்டு இங்க கிரைம் ரேட் குறையிற வரைக்கும் நீங்க இந்த ஏரியால தான் ஒர்க் பண்ண போறீங்க. அதுல கை தேர்ந்து உங்களை செலக்ட் பண்ணி அந்தந்த ஏரியாவுக்கு அந்தந்த ஸ்பெஷாலிட்டி இருக்கிற ஆளுங்களை அங்கங்க அனுப்பி பண்ணா முடியுமா முடியாதா? இது நான் இங்க உட்காந்துட்டு நான் இதை சொல்றேன். சிஎம் சீட்ல இருந்து இதை விஜய் நான் சொன்னா இதை செய்ய முடியுமா முடியாது? அவர் சொன்னா செய்ய போறாங்க, அவ்வளவுதான். அதுதானே சிஎமோட வேலை. கண்டிப்பா. இப்ப நான் சொல்றது கண்டிப்பா. விஜய் அதே நான் சீட்ல மாதிரி உட்காந்து சொன்னா மத்தவங்க செய்வாங்களா மாட்டாங்களா? அதிகாரிகள். முதல் அவ்வளவுதான். விஷயம், ஒரு போலீஸ் ஸ்டேஷன் ஜெயிலுக்குள்ள வந்து டெத் நடக்குது, அதை வந்து ஒரு கவர்மெண்டால கண்ட்ரோல் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா முடியும். ஜெயிலுக்குள்ள மகேஷ் ப்ரோ நீங்க ஜெயிலுக்குள்ள போயிட்டீங்க. அஜித் எல்லாம் வெளியே தானே வச்சுக்கொண்டாங்க, போலீஸ் பப்ளிக்ல தானே வச்சு சொல்றேன், பண்றாங்க கோயில் பின்னாடி. ஜெயிலாம் போலீஸ் அதான் கஸ்டடி. ஓகேவா? கஸ்டோடியல். போலீஸ் கஸ்டடியில ஒருத்தர் சாவறனா அதை உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாதா? போலீஸ் உங்ககிட்ட தானே இருக்காங்க. போடு அவங்களுக்கு எஸ்பி கண்ட்ரோல் போலீஸே பண்ணுங்கிற ப்ரோ, எண்ணமே இல்லையே, எனக்கு தான் அந்த ஐடியாவே இல்லையே. மகேஷ் ப்ரோ, போலீஸே ஹராஸ்மெண்ட் பண்றாங்க. போலீஸ் ஹராஸ்மெண்ட் கேஸே இந்த வீக்லயே ஒரு 4-5 வந்துருச்சு, 3-4 வந்துருச்சு. சொல்றேன், அதுதான் மெயின் ஃபர்ஸ்ட் திங், அதை கண்ட்ரோல் பண்ணும். ரெண்டாவது விஷயம், ஆதவ் வந்து ஒரு பாயிண்ட் சொல்லியிருப்பாரு கஞ்சா மேட்ரப்போ,